Welcome to Live in CA Funster channel. இன்னைக்கு February 6th ஒரு current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes oda banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available now in Play Store. 1 year subscription ku success 499 அப்படின்ற coupon code use பண்ணீங்கன்னா you can get it in 50% offer. So the first news is International Day of Zero Tolerance for Female Genital Mutilation 2025. So அந்த ஒரு female genital mutilation கான ஒரு zero tolerance இருக்கணுன்றதுக்காக ஒரு இன்டர்நேஷ்னல் டே. அதனுடைய தீம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டெப் அப் த பேஸ், ஸ்ட்ரென்தனிங் அலையன்ஸ் அண்ட் பில்டிங் மூமெண்ட்ஸ் டு எண்ட் ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன். ஸோ ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன் அப்படின்னா தேர் ஆர் இன் சம் கல்ச்சர் தே ப்ராக்டிஸ் பார்ஷியலி ஆர் டோட்டலி ரிமூவிங் த எக்ஸ்டர்னல் ஜெனிட்டிலியா ஆஃப் கேர்ள்ஸ் ஆர் யங் விமென். நான் மெடிக்கல் ரீசன்ஸ்க்காக ரிமூவ் பண்ணுறது இட் இஸ் ராங் அப்படின்றது ஒரு இல்லீகல் திங். யூஎன் ஜாயிண்ட் ப்ரோக்ராம் ஆன் எஃப்ஜிஎம் வந்து யூஎன்எஃபிஏ அண்ட் யூனிசெஃப் ரெண்டும் சேர்ந்து வந்து பண்ணுறாங்க. சின்ஸ் 2008 இதை வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. யுனைடெட் நேஷன்ஸ் பாப்புலேஷன் ஃபண்ட் அப்படின்னு தான் வந்து யூஎன்எஃபிஏ அப்படின்றத சொல்லுவோம். ஸோ இட் ஒர்க்ஸ் அண்டர் யுனைடெட் நேஷன்ஸ் தான். ஸோ யூனிசெஃப்ன்றது நம்மளுக்கு யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சோஷியல் மீடியா கேம்பெயினும் இருக்குது, எண்ட் எஃப்ஜிஎம் அண்ட் யுனைட் டு எண்ட் எஃப்ஜிஎம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாய்ஸஸ் ஆஃப் த சர்வைவர்ஸை வந்து இது மூலயமா பப்ளிக் அவேர்னஸ் சோஷியல் மீடியா மூலயமா அதில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. இதுக்கான இன்டர்நேஷ்னல் டே ஃபார் ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் எஃப்ஜிஎம்ன்றதுக்கு ஒரு யூஎன் டிக்ளரேஷன் இருக்குது, 2012 சைன் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ஆன் February 6th. ஸோ அதனால தான் February 6th we are observing this day. So what is the proposed increase in ATM's interchange fees for financial transactions as per NPCI recommendations? So NPCI recommendations கொடுத்துருக்காங்க. ஏடிஎம்மோட இன்டர் ஃபீஸ் டிரான்சாக்ஷனுக்கு ஃபார் அதுலேயும் வந்து ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனுக்கு எவ்வளோ ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் 15 to 17. ஃபஸ்ட் இந்த NPCI ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, தே ஒரு கமிட்டி மாதிரி ரெடி பண்ணி பேங்க்ஸ் அண்ட் ஒயிட் லேபிள் ஏடிஎம் ஆப்ரேட்டர்ஸ்க்கு ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸை மேனேஜ் பண்ணுறதுக்காக ஏடிஎம் மேனேஜ் பண்ணுறவங்களுக்கு ஹைக் அந்த ஏடிஎம் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கூட்டியிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலயமா சர்வீஸ் குவாலிட்டி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆல்சோ ஏடிஎம்மோட நெட்ஒர்க்குமே வந்து அதிகமாகும். லைக் இந்த காசை அதிகமாகப்படுத்துறதுனால பேங்க்ஸ் என்ன நினைக்கலாம்னா, இந்த ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டியோட மைண்ட் செட்டில் பார்த்தாங்கன்னா செமி அர்பன் அண்ட் ரூரல் ஏரியாஸில் இன்னும் நிறைய ஏடிஎம்ஸ் கொண்டு வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் என்கரேஜ் பண்ணுற விதமாக இந்த இன்க்ரீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்க்ரீஸ் நம்மளுக்கு நல்லது இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் வாட் தே ஆர் சேயிங் இஸ், இந்த இன்க்ரீஸ் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் வென் யூ ஆர் எக்ஸாஸ்டிங் யுவர் ஃப்ரீ லிமிட்ஸ். ஸோ நம்மளுக்கு ஃப்ரீ லிமிட்ஸ் உண்டு. 5 ஃப்ரீ டிரான்சாக்ஷன்ஸ் ஒரு மாதத்துக்கு நம்ம ஓன் பேங்க் ஏடிஎம்மில் வி கேன் யூஸ் இட். 3 டிரான்சாக்ஷன்ஸ் வந்து அதர் பேங்க்கோட ஏடிஎம்ஸில் மெட்ரோ சிட்டிஸில் யூஸ் பண்ணலாம், 5 இன் நான் மெட்ரோ லொக்கேஷன்ஸ். ஸோ இவ்வளோ கொடுத்ததுக்கப்புறம் தான் தே ஆர் சார்ஜிங் அஸ். ஸோ இவ்வளோ கொடுத்ததுக்கப்புறம், இவ்வளோ ஃப்ரீ டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த லிமிட் க்ராஸ் ஆனதுக்கப்புறம் யூ கேன் யூஸ் யூபிஐ இல்லையா, அந்த புஷ்ஷும் உங்களுக்கு, ஏன்னா இதுக்கும் மேலே யூ ஷுடன்ட் யூஸ் அப்படின்னு உங்களை புஷ் பண்ணுறாங்க, யூபிஐ யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் ஆல்சோ அ ரீசன். ஸோ அதுக்கும் மேலே தேவைப்பட்டுச்சுன்னா யூ கேன் யூஸ். ஸோ ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனுக்கு 15 to 17 இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றது தான் இப்போ நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின்ஸ். நான் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்களே, ஏடிஎம் கார்டை வச்சு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் தானே பண்ண முடியும். அது என்ன நான் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னா, பேலன்ஸ் செக் பண்ணுறது, மினி ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறது, பின் சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நான் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ அந்த இதுவும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற டிரான்சாக்ஷன்ஸ்க்கு கவுண்டில் வந்து வரும். ஸோ மேக் ஷுர் யூ டசன்ட் எக்ஸீட் த ஃப்ரீ டிரான்சாக்ஷன் லிமிட். அதுக்கு முதல்ல வேலைக்கு போகணும்னு நீங்கள் கேட்கலாம், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், சேம் ஃபீலிங் தான். பட் ஃபினான்ஷியல் கெட் டு நோ உங்கள் வீட்டில் உள்ள பீப்புளுக்கு இட் வில் பி யூஸ்ஃபுல். 15 to 17 மாற்றிருக்காங்க. ஸோ நியூ ரேட் இஸ் 17 ஃபார் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ். நான் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனுக்கு ₹6, 5லேருந்து 6 மாற்றிருக்காங்க. ஸோ ஃப்ரீ லிமிட்ஸ் பியாண்டுக்கு ஃப்ரீ லிமிட்ஸ்க்கு மேலே இன்டர்சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா 20 to 21 பெர் டிரான்சாக்ஷனுக்கு சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி 2022லேயே வந்து சொல்லியிருந்தாங்க.
ஸோ நம்மகிட்ட இவ்வளோன்னு சொன்னாங்களே அப்படின்னா, இங்கே சொல்லியிருக்க இன்டர்சேஞ்ச் ஃபீஸ் ரிவிஷன் வந்து ஏடிஎம்ஸ்க்கு போகும். ஸோ நம்ம கொடுக்குற காசுலேருந்து ஏடிஎம்ஸ்க்கு போகிறது தான் சேஞ்சு. ஜூன் 2019 வந்து ஆர்பிஐ ஃபார்ம்ட் அ கமிட்டி டு இந்த ஏடிஎம் சார்ஜஸ் எல்லாம் நம்ம எதுவும் ஃபார்முலேட் பண்ணணுமா, என்ன பண்ணலாம், இப்போ இருக்கிறதே ஓகேவான்ற மாதிரி அந்த கமிட்டி தான் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. ஏடிஎம் மெயின்டெனன்ஸ் காஸ்ட், செக்யூரிட்டி, கம்ப்ளையன்ஸ், ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாத்தையும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது இப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இம்பேக்ட் ஆன் ஏடிஎம் அவைலபிலிட்டி இன் இந்தியா. So in November 2024, there was a report or talks in famous newspapers that ஆர்பிஐயோட ஸ்ட்ரிக்டர் ரெகுலேஷன்ஸோட ஏடிஎம்ஸோட கவுண்ட் வந்து ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்னு. பட் 2024 செப்டம்பரில் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்ற டேட்டா இருக்குது அப்படின்னா 2,15,000 ஏடிஎம்ஸ் இன் ஆல் ஓவர் இந்தியா. ஸோ நம்மளோட கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ், கேஷை ஒரு ஃபிசிக்கல் கேஷை நம்மளோட ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து 89% of the transactions we are doing in கேஷ் யூஸ் பண்ணி தான். ஆல்சோ 12% ஆஃப் த ஜிடிபியும் வந்து கேஷை யூஸ் பண்ணி தான் வி ஆர் டூயிங். திஸ் இஸ் த டேட்டா FY22க்கு. ஸோ இப்படி இருந்துமே வந்து ஏடிஎம்மோட அவைலபிலிட்டி வந்து இப்போ கம்மியாக தான் இருக்குது. 1,00,000 பீப்புளுக்கு 15 ஏடிஎம் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா மாதிரியான டென்ஸ்லி பாப்புலேட்டட் கண்ட்ரியில் ஏடிஎம்ஸோட கவுண்ட் வந்து அதிகமாகணும், பட் கம்மியாகிட்டு இருக்குன்றத ரிப்போர்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. ஏடிஎம்ஸோட என்பிசிஐ எஸ்டிமேட் பண்ணி இப்போது ஒருவேளை இந்த ஏடிஎம்ஸோட அந்த ஷேர் ஆஃப் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலயமா பீப்புள் ஏடிஎம் ரிலேட்டடாக இருக்கிற பீப்புளுக்கு வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கலாம். ஸோ ஃப்ரம் திஸ் ஆல்சோ தே கேன் ஏர்ன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த ப்ரைஸ் ஹைக். இந்தியா நீட்ஸ் அட்லீஸ்ட் 3 lakh ஏடிஎம்ஸ் டு மீட் த இன்க்ரீசிங் டிமாண்ட், எஸ்பெஷலி வித் ரூபே டெபிட் கார்டு யூசர்ஸ் அதிகமாக இருக்காங்க. பிகாஸ் தட் வாஸ் கிவன் அண்டர் பிரதான் மந்திரி ஜன் தன் யோஜனா மூலயமா. ஆல்சோ ஃபீஸ் அதிகமாகிறதுனால பேங்க்ஸுக்கும் ஒயிட் லேபிள் ஏடிஎம் ஆப்ரேட்டர்ஸ்க்கும் வந்து ஏடிஎம் இன்ஸ்டாலேஷனை அதிகப்படுத்துறதுக்கு இட் வில் பி ஆக்டிங் அஸ் அ ஏஜென்ட். ஸோஃபார் ஏடிஎம்ஸ் பற்றி பார்த்தோம், ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஏடிஎம் இன்ஸ்டால் பண்ணது யாருன்னா HSBC. ஸோ ஃபுல் ஃபார்ம் ஆஃப் HSBC பேங்க் வந்து ஹாங்காங் அண்ட் ஷாங்காய் பேங்கிங் கார்பரேஷன் அப்படின்னு மும்பையில் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பித்தாங்க 1987. ஸோ யாருக்கெல்லாம் கேஷ் தேவைப்படுதோ அதெல்லாம் வந்து எடுத்துக்கலான்ற மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஏடிஎம் அப்படின்றது வந்து யார் ஆரிஜினேட் பண்ணா அப்படின்னா ஜான் ஷெஃபர்ட் பேரன் அப்படின்றவர் தான் ஆரம்பித்தார். ஸோ சாக்லேட் வெண்டிங் மிஷினை இன்ஸ்பயர் பண்ணி ஏன் நம்ம காசுக்கும் ஒரு வெண்டிங் மிஷின் மாதிரி ரெடி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீ ஸ்டார்டட் ஏடிஎம். ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக லண்டன் 1967 it started its operation. So by 1999 there were over 1,500 ATMs across the country in London. அதனோட rapid growth அவ்வளோ இருந்துச்சு. இந்தியா noticed this technology 2 decades அப்புறம் நம்ம இதை வந்து இங்கே கொண்டு வந்தோம். So the next news is 2024 December 31 அதோட 2,000 rupees நோட்ஸ் வந்து எவ்வளோ சர்க்குலேஷனில் ரிமைனிங் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1.88% வந்து சர்க்குலேஷனில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஆர்பிஐ. ஸோ இது லீகல் டெண்டராக இன்னும் இருக்குது, அதை பற்றின விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 2,000 rupees நோட் வந்து November 10, 2016 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அண்டர் தி செக்ஷன் 24(1) ஆஃப் RBI Act 1934 ஆஃப்டர் டிமானிட்டைசேஷன் ஆஃப் 500 and 1,000 rupees. அதுக்கப்புறம் க்ளீன் நோட் பாலிசி மூலயமா ஆர்பிஐ வந்து 2,000 rupees நோட்டை திரும்ப கொண்டு வித்ட்ரா பண்ணாங்க. 4 to 5 years தான் அதனுடைய லைஃப் ஸ்பேன். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்டு வித்ட்ராவல் வித்தவுட் டிஸ்டர்ப்டிங் டெய்லி டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நடந்துச்சு. அன்லைக் 500 and 1,000 rupees நோட்ஸை வந்து ஓவர் நைட்டாக சொல்லாமல் ஸ்லோவாக இதை வந்து டேக் கேர் பண்ணாங்க. ஸோ May 19, 2023 தான் வந்து லீகல் டெண்டர் அப்படின்னாலே வந்து அஃபிஷியல் கரன்சி ரெகக்னைஸ்டு பை கவர்மெண்ட் ஃபார் த யூஸ் இன் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் நம்ம கண்ட்ரிக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றது தான் வந்து லீகல் டெண்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லீகல் டெண்டர் இந்த சென்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா அமௌண்ட்டுமே வந்து லீகல் டெண்டர் தான். அப்போ என்ன சொல்கிறாங்க, 2,000 rupees வந்து லீகல் டெண்டர் தான், யூ கேன் யூஸ் ஃபார் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸ். அந்த லீகல் டெண்டராக வச்சுக்கிட்டு தே ஆர் டேக்கிங் அவுட் த 2,000. பட் அன்லைக் 500 and 1,000 rupeesல அப்படி பண்ணலை.
யூ ஹாவ் டு கம் அண்ட் சேஞ்ச் வித்தின் திஸ் ப்ரெமைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்குள்ளே தான் மாற்றணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணாங்க. அந்த மாதிரி இல்லாமல் 2000 rupees நோட்டுக்கு ரொம்ப நல்லாவே ஹேண்டில் பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஸோ October 7, 2023 தான் டெட்லைனாக ஃபிக்ஸ் பண்ணாங்க 2000 rupees நோட்ஸுக்கு. பேங்க்ஸில் போய் டெபாசிட் பண்ணுறதுக்கு டெட்லைன் October 7, 2023. அதுக்கப்புறம் October 9லேருந்து 19 ஆர்பிஐயோட இஷ்யூ ஆஃபீஸர்ஸ் இருக்குது. அது வழியாகவும் இந்தியா போஸ்ட் வழியாகவும் இதுக்கும் மேலேயும் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மேஜர் சிட்டிஸில் தான் அந்த ஆர்பிஐயோட இஷ்யூ ஆஃபீஸர்ஸ் இருக்குது. லைக் அகமதாபாத், பெங்களூர், மும்பை, நியூ டெல்லி, பாட்னா, அந்த மாதிரி. இண்டிவிஜுவல் என்டிட்டிஸ் அப்படியா இருந்துச்சுன்னா 2000 நோட்ஸை டைரெக்டாக அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேயே இந்த 19 ஆஃபீஸர்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே போய் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தோன்னா சென்னையில் இருக்குது. அண்ட் பக்கத்தில் அதர் தன் தேட் கேரளாவில் திருவனந்தபுரமில் இருக்குது. ஸோ இந்தியா போஸ்ட் மூலயமாவும் யூ கேன் சென்ட் யுவர் 2000 rupees நோட். இந்த நோட்ஸை வந்து எனி போஸ்ட் ஆஃபீஸ் இன் இந்தியாவில் இருந்து ஆர்பிஐயோட இஷ்யூ ஆஃபீஸ்க்கு நம்ம சென்ட் பண்ணலாம். நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டோட கிரெடிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸையும் வந்து இதில் யூஸ் பண்ணலாம். ஸோ வித்ட்ராவல் டெட்லைனுக்கு அப்புறம் நீங்கள் வச்சுருந்தாலும் பிஸ்னஸஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் வந்து இதை டிரான்சாக்ஷனுக்கு யூஸ் பண்ணலான்றது தான் அந்த லீகல் டெண்டர். இன்னும் 2000 rupees லீகல் டெண்டரான்னு கேட்டால் ஆமான்னு தான் நீங்கள் இன்டர்வியூவில் சொல்லணும். ஸோ அதை வந்து யூ கீப் இட் இன் யோர் மைண்ட். ஸோ அதுக்கான டெஃபினிட்டிவ் டெட்லைன் வந்து இதுவரையும் லீகல் டெண்டராக இருக்குமா இல்லையான்றதுக்கு டெஃபினிட்டிவ் டெட்லைன் வந்து இன்னும் கொடுக்கல. ஸோ இட் இஸ் 2000 rupees உங்கள் கையில் இருந்துச்சுன்னா அதை வந்து கள்ள நோட்டு நீங்கள் கையில் வச்சுருக்கீங்கன்னு போலீஸ் அரெஸ்ட் பண்ண முடியாது. பிகாஸ் இட்ஸ் அ லீகல் டெண்டர் நவ். இன்னமும் இருக்குது. திஸ் கிராஜுவல் வித்ட்ராவல் தான் வந்து கவர்மெண்ட்டோட எஃபர்ட் டிஜிட்டல் பேமெண்ட்க்கு கேஷ் டிபெண்டன்சிலேருந்து கம்மியாகிறதுக்கெல்லாம் வந்து உதவுச்சு. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். நீங்கள் 2000 rupees நோட்ஸ் பற்றின விஷயங்கள் IBPSPO இன்டர்வியூவில் கேட்டாங்க அப்படின்னா just make sure you note these points. So 6,691 crore worth of 2000 rupees வந்து இன்னும் rupee note வந்து இன்னும் சர்க்குலேஷனில் இருக்குது. that accounts for 1.88% of the initial amount சர்க்குலேட் பண்ணாங்க இல்லையா 2000 rupees நோட்ஸை. ஸோ அதுலேருந்து 1.88% வந்து இன்னும் சர்க்குலேஷனில் இருக்கிறதா ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்கக்கிட்ட இன்னும் வரல. ஸோ 98.12% of the 2000 rupee நோட் வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டெபாசிட் ஆப்ஷன்ஸ் வந்து இன்னமும் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் வாட் ஐ செட். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க லீகல் டெண்டர் ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவ் சர்க்குலேஷன்லேருந்து வித்ட்ராவல் பண்ணாலும் லீகல் டெண்டராக இருக்குது 2000 rupees நோட்ஸ். ஸோ ஸ்டார்ட் அப் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு ஆண்டர்ப்ரெனர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக 2 ஸ்டார்ட் அப் கரண்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து எந்த பேங்க் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஆப்வியஸாக சவுத் இந்தியன் பேங்க் தான் இங்கே பிக்சர்லேயே இருக்குது. ஸோ 2 கொச்சி கேரளாவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சவுத் இந்தியன் பேங்க் ஸ்டார்ட் அப் கரண்ட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் ஆண்டர்ப்ரினர்ஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சவுத் இந்தியன் பேங்க்ஸோட 2 ஸ்பெஷலைஸ்டு ஸ்டார்ட் அப்கான கரண்ட் அக்கௌண்ட்ஸோட யூனிக் பேங்கிங் நீட்ஸ் அண்ட் ஆண்டர்ப்ரினர்ஸ்க்கான தேவைகள் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காஸ்ட் எஃபெக்டிவ் டெக்னாலஜி ட்ரிவன் ஃப்ளெக்சிபிள் பேங்கிங் சொல்யூஷன்ஸ் ஃபார் நியூ பிஸ்னஸ்க்கு இது வந்து கேட்டர் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட க்ரோயிங் ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம். ஸோ ஸ்டார்ட் அப் இந்தியா ஆரம்பிச்சு 10 years ஆயிடுச்சுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறதுனால நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டோட நேம் என்ன? எஸ்ஐபி பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் கரண்ட் அக்கௌண்ட். அதுக்கப்புறம் எஸ்ஐபி கார்ப்பரேட் ஸ்டார்ட் அப் கரண்ட் அக்கௌண்ட். இந்த பேர்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு கார்ப்பரேட்டுக்கு தனியாக பிஸ்னஸ் ப்ரொப்ரைட்டர் அண்ட் பார்ட்னர்ஷிப். இது 2க்கும் வந்து ப்ரொப்ரைட்டர்ஷிப்னால் சோலா அவங்களே வந்து ஸோ ப்ரொப்ரைட்டர்ஷிப்னால் அவங்களே தான் ஓனர், அவங்களே தான் வந்து அந்த பிஸ்னஸ்க்கு வாட் டு சே எந்த ஒரு லீகல் டிஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் சிங்கிள் ஓனர் அவங்களே தான் இருப்பாங்க. பார்ட்னர்ஷிப் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 பேர்லேருந்து மேக்ஸிமம் 50 பேர் வரையும் பார்ட்னர்ஷிப் பண்ணி ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ண. ஸோ இவங்களுக்கும் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ், பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ், 1% ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் வாட் தீஸ் திங்ஸ் செப்பரேட்லி. அப்படின்னா சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்னால் அவங்களுக்கும் பிஸ்னஸ் ஓனரும் அவங்க தான் எல்லா வேலையும் பார்த்துக்க போகிறாங்க. லீகல் லயபிலிட்டியே அவங்கக்கிட்ட தான் இருக்குது. எல்லா பிஸ்னஸோட கடன்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் யார் ஓனரோ அவங்க தான் லயபிள்.
ஸோ ஈஸியாகவும் எக்ஸ்பென்சிவாகவும் வந்து இதை செட்டப் பண்ணலாம். மினிமல் பேப்பர் ஒர்க் இருக்கும். எல்லா கண்ட்ரோலும் ஓனர்கிட்ட தான் இருக்கும். ப்ராஃபிட்டாக இருந்தாலும் அவரே தான் டேக்ஸை பே பண்ணணும். ஒருவேளை கடனானாலும் அவரோட சொத்துக்கள் தான் அதில் பறிபோகும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். ஃப்ரீலான்சர்ஸ், கன்சல்டன்ட்ஸ், ஸ்மால் ரீட்டைலர்ஸ் இவங்கெல்லாம் வந்து சோல் ப்ராப்பர்ட்டிஷிப்பில் தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 to 50 பீப்புள் வரையும் மேக்ஸிமம் வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்குது. 2 or 50 up to. பிஸ்னஸை சேர்ந்து தான் எல்லாருமே ரன் பண்ணுவாங்க. ப்ராஃபிட் ஆர் லாஸாக இருந்தாலும் அவங்க ஷேரில் பங்கு போட்டுப்பாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் ப்ராஃபிட் லாஸஸ் யூஸ்வலாக வந்து பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டில் வந்து டிஃபைன் பண்ணிப்பாங்க. யாருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் எவ்வளோ லாஸ் ஆனால் யார் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸப்ட் ஃபார் லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் இவங்களுக்கு யூஸ்வலாக வந்து அன்லிமிட்டட் லயபிலிட்டி கிடைக்கும். டிப்பிக்கலாக வந்து ப்ராஃபிட்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட பார்ட்னர்ஸ் எவ்வளோ அவங்க ஷேர் முதல்ல அக்ரிமெண்ட்டில் ஒத்துக்கிட்டாங்களோ அது எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போடுறாங்களோ அதை பொறுத்து தான் வந்து ஒவ்வொரு தனித்தனி இண்டிவிஜுவலாக தான் டேக்ஸ் பண்ணுவாங்க. பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் பார்ட்னர்ஷிப். ஸோ அந்த அக்ரிமெண்ட் இல்லாதனால தான் நிறைய பேர் வந்து சண்டை போடுறது அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் ப்ரைவேட் கம்பெனிஸ், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் வந்து யூஸ்வலாக யூ வில் ஹேவ் 2 பேர்லேருந்து 200 பேர் தான் மேக்ஸிமம் கேப் இருக்குது. ஸோ ப்ரைவேட் கம்பெனிஸ் நம்ம ஸ்மால் குரூப் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் ஓன் பண்ணுறது. ஸோ அங்கே வந்து லீகல் என்டிட்டி தனியாக, ஓனர்ஸ் தனியாக இருப்பாங்க. ஸோ ஓனர் ஒருத்தவங்களாகவும் அந்த லீகலாக யார் லைபிளையோ அவங்களுக்கு வந்து தனியாகவும், ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து லிமிட்டட் லைபிலிட்டி தான் இருக்கும். ஸோ மோர் காம்ப்ளெக்ஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ் லைக் ஆனுவல் ஃபைலிங், ஆடிட்டு, மீட்டிங்கு எல்லாத்துக்குமே வந்து செப்பரேட் இதெல்லாம் இருக்குது. இவ்வளோ மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கணும், ஆடிட் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ப்ரைவேட் கம்பெனிஸை யூஸ்வலாக வந்து ஒரு செப்பரேட் என்டிட்டியாக எடுத்து ஒரு கார்ப்பரேட் டேக்ஸ் போடுவாங்க. ஸோ அதனால தான் ப்ரைவேட் கம்பெனிஸ். பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் மினிமம் 7 பேர்லேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஸோ பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் பண்ணலாம். ஸோ தேட் இஸ் ஆல்சோ ஹேஸ் அ செப்பரேட் லீகல் என்டிட்டி, லிமிடெட் லைபிலிட்டியாக தான் இருக்கும். கேபிட்டலில் வந்து பப்ளிக் கிட்டேருந்து, நம்மளை மாதிரியான பப்ளிக் கிட்டேருந்து ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ லார்ஜ் பிஸ்னஸ்லாம் யூஸ்வலாக இந்த ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. ஸோ பப்ளிக் லிஸ்டிங்னு கூட சொல்லலாம். லைக் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால பப்ளிக் லிஸ்டட் கம்பெனின்னு சொல்லுவோம். ஸோ அதை கூட யூ கேன் ஹேவ் அஸ் அன் எக்ஸாம்பிள். 1 person கம்பெனின்னா என்னென்னா ஒன்லி 1 ஷேர் ஹோல்டர் தான் அதில் இருப்பாங்க. அதனால தான் 1 person கம்பெனி. லீகல் என்டிட்டி செப்பரேட்டாக அவங்க வச்சுக்கலாம். யாருக்கு அந்த கம்பெனியோட ஸ்ட்ரக்சரில் லிமிட்டட் லைபிலிட்டியாக இருக்கணும், ஆனால் தான் மட்டும்தான் ஓனராக இருக்கணும்னு நினச்சாங்கன்னா தட் வில் ஹேவ் அஸ் அ 1 person கம்பெனி. லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் என்னதுன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் வேர் ஆல் பார்ட்னர்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட கடனாக இருந்தாலும் சரி, ஆப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கும். அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்காங்களோ, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்காங்களோ அதில் வந்து அவ்வளோதான் அவங்களுடைய கடனும் எந்த ஒரு ஆப்ளிகேஷனாக இருந்தாலும் அவங்க பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க அவ்வளோவா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப். ஸோ அதனால தான் அது பேர்லேயே இருக்குது லிமிட்டட் லைபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஃப்ளெக்சிபிள் பார்ட்னர்ஷிப். அன்லைக் ப்ரைவேட்லேயோ இல்லை அந்த பார்ட்னர்ஷிப்லேயோ தே ஹாவ் டு டேக் ஓன் பண்ணணும். அந்த டெப்ட்லாம் வந்து அவங்க ஓன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் இல்லையா. ஸோ அதுதான் இது எல்லாத்துக்குமே தனித்தனியான வாட் டு சே கரண்ட் அக்கௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த கம்மியான அமௌண்ட்டில் சின்ன பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த லைக் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஒரே ஒரு ஆள் தான், பார்ட்னர்ஷிப் கம்மியான பேர் தான் பார்ட்னர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு தனியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்னு சொல்லிட்டு தென் கொஞ்சம் கன்சிடரபிளி இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது லார்ஜர் சைஸில் இருக்கவங்களுக்கு கார்ப்பரேட் ஸ்டார்ட் அப் கரண்ட் அக்கௌண்ட்டுன்னு இப்போ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏன் பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தீஸ் ஆர் தி டிஃப்ரென்சஸ். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்னா ஸ்டார்ட் அப்பாக இருக்கணும், நம்மளோட இந்தியாவுக்குள்ளே இன்கார்பரேட்டாக இருக்கணும், 3 yearsக்கு மேலே ஓல்டராக இருக்கக்கூடாது. அதெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா 0 மினிமம் பேலன்ஸ் ஃபார் 3 years. ஸோ மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வித்தவுட் மெயின்டைனிங் த மினிமம் பேலன்ஸே வந்து அவங்க இனிஷியல் இயர்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அன்லிமிட்டெட் ஃப்ரீ RTGS அண்ட் நெஃப்ட் டிரான்சாக்ஷன் சப்போர்ட் வந்து சீம்லெஸ்ஸாக அவங்க வந்து கொடுக்குறாங்க. ப்ரீமியம் டெபிட் கார்டு, ஏர்போர்ட்
லான்ச் ஆக்சஸ் இதெல்லாம் வந்து அந்த டெபிட் கார்டு மூலயமா யூ கேன் அடிஷ்னல் பர்க்ஸாக வந்து கொடுக்குறாங்க. இந்த அஃபிஷியல் லான்ச் வந்து ஒரு ஆடிட்டோரியம், ஆண்ட்ரோமெடா அப்படின்ற ஆடிட்டோரியம் விச் இஸ் சவுத் இந்தியன் பேங்க்கோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங் இன் கொச்சியில் தான் வந்து நடந்திருக்கு. MD&CEO ஆஃப் சவுத் இந்தியன் பேங்க் PR சேஷாத்ரி அவர் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இன்ஃபோ பார்க்ஸ் கேரளாவோட CEO சுஷாந்த் குருந்தில் அவரும் வந்து இதில் இருந்திருக்காரு. ஸோ SIB ஸ்விஃப்ட் அப்படின்ற ஒரு டிஜிட்டல் பேங்கிங் இனிஷியேட்டிவும் வந்து பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ டெக்னாலஜி ட்ரிவன் பேங்கிங்க்கு ஸ்டார்ட் அப்கான இந்த SIP டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து புதுசாகவும் இன்க்ளூட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. பார்ட்னர்ஷிப் ஃபார் கார்பன் அக்கௌண்டிங் ஃபினான்ஷியல்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அதில் எந்த இந்தியன் பேங்க் ரீசெண்டாக ஜாயின் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ IOB தான். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு பேங்க்கும் வந்து ஜாயின் ஆச்சு, தட் இஸ் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ சோஃபார் இந்தியாவிலேருந்து 2 பேங்க்ஸ் வந்து இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார் கார்பன் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஆர்கனைசேஷனில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக இது அப்படின்னா, க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை வந்து ஃபினான்ஸ்டு ஆக்டிவிட்டீஸ்னால் எவ்வளோ எமிட் ஆகுதுன்றதை மெஷர் பண்ணணும். ஆல்சோ தே ஷுட் டிஸ்க்ளோஸ் பப்ளிக்கலி. ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாகவும் அக்கௌண்டபிளாகவும் இனிமேல் வந்து கிளைமேட் ரிலேட்டடான ஃபினான்ஷியல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை IOB வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதை அடாப்ட் பண்ணிட்டாங்க, தட் பார்ட்னர்ஷிப் ஃபார் கார்பன் அக்கௌண்டிங் ஃபினான்ஷியல்ஸ் அடாப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட கார்பன் அக்கௌண்டிங் ஃப்ரேம் ஒர்க் மூலயமா இந்த டிஸ்க்ளோஷர் வந்து இனிமேல் இருக்கணும். ஸோ இந்தியாவோட என்விரான்மெண்டல் பாலிசியோட இது அலைன் ஆகுது, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் ரீச் பண்ணுறதுக்கும் இது வந்து உதவும். ஸோ தேர் இஸ் அ ஸ்டாண்டர்டைஸ்டு மெத்தடாலஜி ஃபார் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை அக்கௌண்ட் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார் கார்பன் அக்கௌண்டிங் ஃபினான்ஷியல்ஸ்னால் என்னென்னா, ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்மளோட கார்பன் எமிஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்றத ட்ராக் பண்ணுறதுக்கு தே ஆர் ஹெல்ப்ஃபுல். ஸோ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் லெண்டிங் போர்ட்ஃபோலியோஸ் மூலயமா தே ஆர் லிங்கிங் இட் டு தேர் இந்த கார்பன் ட்ராக்கிங் எல்லாம் வந்து லிங்க் பண்ணுவாங்க. இது ஒரு குளோபல் இனிஷியேட்டிவ். ஸோ கார்பன் ட்ராக்கிங் எல்லாருமே வச்சுருக்காங்க, லைக் இண்டஸ்ட்ரீஸ்க்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு ட்ராக் பண்ணுறதுக்கு தே யூஸ். ஸோ இப்போ இதுக்கும் யூஸ் பண்ணி இதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் லெண்டிங் போர்ட்ஃபோலியோஸாக அவங்களோட லிங்க் பண்ணி தே ஆர் டூயிங் சர்டன் திங்ஸ். ஸோ ஸ்டாண்டர்டைஸ்டு மெத்தடாலஜி இருக்குது க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை கேல்குலேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதன் மூலயமா கார்பன் ஃபுட் பிரிண்ட் மெஷர்மெண்ட்டை வந்து அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியும். அதை வந்து அவங்களும் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. பேங்க்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க கிளைமேட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்காக, ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு. கிளைமேட் ஃப்ரெண்ட்லி ஃபினான்சிங் ரெடியூஸ் தேர் ஓவரால் கார்பன் இம்பேக்ட். ஸோ ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா, அஃப்கோர்ஸ் கிளைமேட் சேஞ்செல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணணுன்றதுக்காக தான். ஸோ இந்தியன் பேங்கிங்கில் இயர்லி அடாப்ஷன் வந்து IOB பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் பேங்க் கிடையாது, யூனியன் பேங்க் இருக்குது, செகண்ட் பேங்க்னு கூட சொல்லலாம். இந்த மேண்டேட்ரி ரிப்போர்ட்டிங் நார்ம்ஸ் ஃபார் பேங்க்ஸ் டு அட்ரஸ் கிளைமேட் ரிலேட்டட் ரிஸ்க் வந்து RBI ரீசெண்டாக சொன்னதாக சொல்லியிருக்காங்க. பட் கைட்லைன்ஸ் ரிலேட்டடாக வந்து தேர் வாஸ் நோ, ஒரு டாக் மட்டும்தான் இருந்திருக்கு. ஸோ ஒரு டிராஃப்ட் கைட்லைன்ஸ், அதாவது இன்னும் டிராஃப்ட் லெவலில் தான் இருக்குது, இன்னும் மாஸ்டர் சர்க்குலர் ரிலீஸ் ஆகலை, ஒரு டிரெக்ஷன் ரிலீஸ் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். டிஸ்க்ளோஷர் ஃப்ரேம்வொர்க் ஆன் climate related financial risk 2024 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெகுலேட்டட் என்டிட்டிஸ் லைக் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களோட க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் எவ்வளோ இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை ஆசஸ் பண்ணி அதுக்கப்புறம் கிளைமேட் ரிலேட்டட் ஃபினான்ஷியல் ரிஸ்க் வராமல் இருக்கிறதுக்கு அதை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து என்ஷூர் பண்ணணும். ஆல்சோ கன்சிஸ்டன்ட் அண்ட் கம்பேரபிள் டிஸ்க்ளோஷர்ஸ் வந்து நடக்கணும். கன்சிஸ்டண்ட்டாகவும் சொல்லணும், கம்பேர் பண்ணியும் சொல்லணும், லாஸ்ட் இயருக்கு இந்த இயர் எவ்வளோ அந்த மாதிரி. ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து ரெகுலேட்டட் என்டிட்டிஸை வந்து 4 கீ ஏரியாஸ், கவர்னன்ஸ், ஸ்ட்ராட்டஜி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் மெட்ரிக்ஸ் அண்ட் டார்கெட்ஸ் எல்லாம் வந்து யூ ஹாவ் டு டூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது ஒரு டிராஃப்ட் கைட்லைன்ஸாக இருக்குது. இன்னும் வந்து அந்த கைட்லைன்ஸ் ரிலீஸ் ஆகலை அப்படின்றதுனால வி கான்ட் சே ஷுர். பட் இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வித் கிளைமேட் அக்கௌண்டிங் ஃப்ரேம் ஒர்க்கோட IOB ஜாயின் பண்ணதை சொல்கிறாங்க.
ஐஓபி வந்து கமிட் பண்ணுறாங்க ரெஸ்பான்சிபிள் பேங்கிங் அண்ட் என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக வந்து தே வில் ஆக்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இந்தியன் பேங்க் டு ஜாயின் இன் திஸ் PCAF செப்டம்பர் 2024 அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ 2024 தான் இந்த ரிப்போர்ட் ஆன் கவர்னன்ஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் கிளைமேட் ரிலேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ ப்ரோஆக்டிவ் ஸ்டெப் வந்து RBI கொண்டு வந்தது. ஸோ that's it. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து இந்தியாஸ் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோ இன் 2024. இது இந்தியான்னு கொடுத்துருக்கிறதுனால கவர்மெண்ட்னு நினச்சிடக்கூடாது. த பீப்புளோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ 60% ஆஃப் த க்ரோ ஆகிருக்கு லாஸ்ட் இயரில் கம்பேர் பண்ணும்போது. 1.5 lakh crore rupeesக்கு வி இன்வெஸ்டட் இன் கோல்டு இன் லாஸ்ட் இயர் 2024. ஸோ ஆப்வியஸ் ரீசன்ஸ் தான். என்னன்னாலும் எப்போனாலும் கோல்டோட டிமாண்டு கூட தான் போகுது, ப்ரைஸ் ரைஸ் ஆக தான் போகுது அப்படின்றதுனால. ஸோ இன்றைக்கி நான் while I'm recording 8,000 per gram ரீச் ஆயிடுச்சு. ஸோ இந்த இயர் முடிகிறதுக்குள்ளே பெர் கிராமோட ரேட் 10,000 ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து ஜூனுக்குள்ளேயே அந்த 10,000 ரீச் பண்ணிடும்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். ப்ரைஸ் ரைஸ் ஆகும்போது பீப்புளோட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இதை பார்க்குறாங்க. ஸோ யாராக இருந்தாலும் தே கேன் டூ அப்படின்ற மாதிரி. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் மாதிரி ரிஸ்கெல்லாம் இல்லை. ஆப்வியஸாக அதை ஸ்டோர் பண்ணுற ரிஸ்க் இருந்தாலும் அதை வந்து மக்களால் ஹேண்டில் பண்ண முடியுது. என் கண்ணு முன்னாடி இருக்குது, நான் கையில் வச்சுருக்கேன், என்னால் சேஃபாக வச்சுக்க முடியும், அண்ட் ரிட்டர்ன்ஸும் நல்லா இருக்குது அப்படின்ற போது it is a good option for investment ன்னு நினைக்கிறாங்க. ஸோ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட் ரோஸ் பை 239 tons 2013 கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் த ஹையஸ்ட். 20% ஆஃப் த குளோபல் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட் வந்து இந்தியாவில் மட்டுமே இருந்திருக்கு, அண்ட் 60% ரைஸ் ஆகிருக்கு 2023 கம்பேர் பண்ணும்போது. ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, டிமாண்ட் எவ்வளோ அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிப்பீட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். குளோபல் வேர்ல்டு வைடாக இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட் 25% வந்து அதிகமாகிருக்கு கோல்டில். இதில் வந்து ரைசிங் கோல்டு ப்ரைஸஸும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. அதுதான் வந்து மேஜர் கான்ட்ரிபியூட்டர். அண்ட் இம்போர்ட் டியூட்டி ரிடக்ஷனும் ஒரு மெயின் கான்ட்ரிபியூட்டர். ஏன்னா ஜூலைக்கு அப்புறம் வந்து ஜூலையில் வி சா த பட்ஜெட். ஸோ அப்போ வந்து 15%லேருந்து 6% வந்து இம்போர்ட் டியூட்டி கம்மி பண்ணாங்க. தட் வாஸ் ஆல்சோ மெயின்லி பிகாஸ் ஆஃப் நம்மளோட லண்டனில் இருக்க கோல்டு ரிசர்வை நம்ம திரும்ப கொண்டு வந்தோம் இங்கே. ஸோ அதுக்கு வந்து எக்ஸம்ஷனே பண்ணாங்க, இம்போர்ட் எக்ஸம்ஷன். பட் அது மாதிரி நம்மளுக்கும் வந்து லைட்டாக அப்படியே ஒரு 6% கம்மி பண்ணதுனால ஃப்ரம் தென் ஆன் கொஞ்சம் கம்மியாச்சு. பட் அதுக்கப்புறம் இட் ஸ்டார்டட் இன்க்ரீஸிங் அகேன். ஸோ மேஜர் ஈவெண்ட்ஸ் லைக் தன்தேரஸ், தீபாவளிக்கெலாம் வந்து நார்த் இந்தியன்ஸ் வில் பை. நம்ம வந்து அந்த பேர் என்ன, அக்ஷய திருதியை, அப்போ இப்போ தைப்பூசத்துக்கே வாங்குங்கலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய யூடியூப்ஸ் கூட அஃபெக்டிங் இட். ஸோ ரெக்கார்ட் பர்ச்சேசஸ் வந்து அக்டோபர் அண்ட் நவம்பரில் நடந்திருக்கு. சேஃப் ஹேவன் அசெட்டாக பார்க்குறாங்க இன்வெஸ்டர்ஸ். ஸோ கோல்டு டெலிவரியும் வந்து இப்போது லைக் ஒரு சில ஜுவல்லரி ஷாப்ஸ்லாம் வந்து தே ஆர் சேயிங், நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப்லேயே தே ஆர் சென்டிங் த டீட்டெயில்ஸ் ஆஃப் அந்த இது, அப்புறம் உங்களோட அட்ரஸ் கொடுங்க, நாங்களே வந்து டெலிவர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சவங்களாம் வந்து வீட்டுக்கே தே காட் சம் டாலர் காயின் அந்த மாதிரிலாம். ஸோ தேட் இஸ் ஆல்சோ, அது எவ்வளோ நம்புகிறாங்கன்னு எனக்கும் புரியல. ஸோ பட் தேட் இஸ் ஆல்சோ கான்ட்ரிபியூட்டிங் மோர். ஸோ அதுதான் ஃபேக்டர்ஸ் டிரைவிங் த சர்ஜ்னா ஜியோபாலிட்டிக்கல் அன்சர்டினிட்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இதனால் கோல்டோட இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத் வந்து அதிகமாகுது. குவார்ட்டர்லி பர்ஃபார்மன்ஸ் குவார்ட்டர்லி மட்டும் இல்லை, ஓவரால் இயருமே வந்து அது கூட தான் இருக்குது. கோல்டோட ETF-ம் வந்து நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்ற வந்து ஃபோர்ட் வில்லியம் அப்படின்ற ஈஸ்டர்ன் கமாண்டோட ஹெட் குவார்ட்டர் ஆஃப் இந்தியன் ஆர்மியை வந்து என்ன நேமுக்கு மாற்றிருக்காங்கன்னா விஜய் துர்க் அப்படின்னு. ஸோ ஏன்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோட வாட் டு சே ஒன் ஆஃப் த இனிஷியேட்டிவ், அதாவது நம்ம கொலோனியலைசேஷன் இனிஷியேட்டிவ். ஸோ அப்போது அந்த காலத்தில் வைத்த பேர் எல்லாத்தையும் மாற்றுறது. ஸோ கிங் வில்லியம் II இங்கிலாண்டால் பிரிட்டிஷால் கட்டப்பட்டது தான் 1781 ஃபோர்ட் வில்லியம். இப்போ விஜய் துர்க் ஃபோர்ட் அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஏன்னா மகாராஷ்டிராவில் இந்த நேம் எங்கேருந்து வந்துச்சுன்னா, மகாராஷ்டிராவில் மராத்தா நேவல் ஸ்ட்ராங் ஹோல்ட், மராத்தா நேவல் பிளேஸாக இது வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த பேரை வந்து இங்கே வச்சுருக்காங்க. இந்தியாவோட ஈஸ்டர்ன் கமாண்ட் ஹெட் குவார்ட்டர், இந்தியன் ஆர்மியோட ஈஸ்டர்ன் கமாண்ட் ஹெட் குவார்ட்டர்
இண்டிபெண்டன்ஸ்லேருந்தே நம்ம இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன் விஜய்துர்க் ஃபோர்ட் அப்படின்னு இன்ஸ்பயர் பண்ணி வச்சுருக்காங்கன்னா விச் ஆக்ட்ஸ் அஸ் அ நேவல் பேஸ் ஆஃப் மராத்தாஸ். ஸோ அதனால் அந்த பேரை தூக்கி இங்கே வச்சுட்டாங்க. ஹிமான்ஷு திவாரி ஹூ வாஸ் த விங் கமாண்டர், அவர் தான் வந்து சீஃப் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸராகவும் இருக்கார். ஸோ ஹீ கன்ஃபர்ம்டு த நேம் சேஞ்ச். ஸோ இதே மாதிரி டீகொலனைசேஷன் எஃபர்ட்ஸால் ராஜ்பத் அப்படின்றதுக்கு கர்த்தவா பாத் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிருக்காங்க. அந்தமான் ஐலாண்ட்ஸோட கேபிட்டல்னு சொல்லக்கூடிய போர்ட் எழுத மாட்டேங்குது போர்ட் பிளேர், அதோட பேரை வந்து ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு மாற்றலாம் அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்சிஸ்லாம் போச்சு. அதுக்கு நிறைய எதிர்ப்புகளும் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான நேம் சேஞ்சஸாக அதில் ஏன் பண்ணுறோன்னா நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் ரீகல்மினேஷன் அண்ட் கல்ச்சுரல் ப்ரைடுக்காக, கொலோனியல் இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து நம்ம ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்றதுக்காகவும், மிலிட்ரி ட்ரெடிஷன் வந்து ரூட்டடாக வச்சுருக்கணும் ஹிஸ்ட்ரியோட அப்படின்றதுக்காக. எலெக்ஷன் கமிஷனோட புது இனிஷியேட்டிவ் விச் வாஸ் லான்ச்ட் இன் வெஸ்ட் டெல்லி என்னதுன்னா டு பூஸ்ட் ஓட்டர்ஸ் அவேர்னஸ். அதுக்காக என்ன ஆரம்பிச்சிருக்காங்கன்னா சந்திராயன் சே சுனாவ் தக். ஓட்டர்ஸ் பார்ட்டிசிபேஷனை இன்னோவேட்டிவ் ஸ்பேஸ் தீமில் பூலிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக்கணுன்றதுக்காக இந்த ஒரு இனிஷியேட்டிவ். யூத்தோட என்கேஜ்மெண்ட் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட ஸ்பேஸ் அச்சீவ்மெண்ட்ஸை வந்து எலக்ட்ரல் ப்ராசஸோட மர்ஜ் பண்ணி ஒரு கேம்பெயின் மாதிரி ரன் பண்ணுறாங்க மாதிரி. ஸோ சந்திராயன் சே சுனாவ் தக் அப்படின்றது வந்து ஸ்பேஸ் தீம் இனிஷியேட்டிவ் பை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சேனா ஃப்ரம் தக்னா டூ. ஸோ சந்திராயன்லேருந்து எலெக்ஷன் வரையும் அப்படின்றது தான் இதனுடைய மீனிங். ஸோ த நெக்ஸ்ட் நியூஸ் இஸ் 2 ஆர்கனைசேஷன் வந்து டீகார்பனைசேஷன் எஃபர்ட்ஸ்க்காக எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. அது 2 யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. IICA அண்ட் CMAA. ஸோ இவங்க 2 பேரும் வந்து டீகார்பனைசேஷன் எஃபெக்ட்டுக்காக எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ செப்பரேட்டாக பார்த்தோம், இதை வந்து லான்ச் பண்ணது யாருன்னா நிதின் கட்கரி. சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூவல் அலையன்ஸை வந்து லான்ச் பண்ணார் டு ப்ரமோட் சஸ்டைனபிள் ஏவியேஷன். அண்ட் IICA என்ன பண்ணியிருக்காங்கன்னா சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் ஒன்று டீகார்பனைசேஷன் டாப்பிக்கோட கார்பரேட் ப்ரொஃபஷனலுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. CMAA வந்து அந்த ட்ரைனிங் ரிசர்ச் அண்ட் பாலிசி அட்வொகேசிக்காக ஒரு இந்தியன் கார்பரேட் மார்க்கெட்டுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 நாள் வந்து தே ஆர் கோயிங் டு ஹாவ் அ செஷன் மாஸ்டர் கிளாஸ் மாதிரி ஆன் குளோபல் அண்ட் இந்தியன் கார்பன். ஸோ வாட் இஸ் கார்பன் மார்க்கெட் அப்படின்னா கார்பன் ட்ரேடிங் நடக்கிறது தான் வந்து கார்பன் மார்க்கெட். ஸ்டாக் ட்ரேடிங் நடக்கிறத ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கார்பன் ட்ரேடிங் நடக்கிற பிளேஸை வி கால் இட் அஸ் கார்பன் மார்க்கெட். ஸோ அதுக்குன்னு பர்டிகுலர் பிளேஸ் எல்லாம் இல்லை. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எப்படி ஒரு பிளேஸ் இல்லையோ அந்த மாதிரி. ஸோ கார்பனை ட்ரேட் பண்ணுவோம். என்ன மாதிரி ட்ரேட் பண்ணுவோம்னா பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கார்பனோட கிரெடிட்ஸ். ஸோ அந்த மார்க்கெட்டில் யூஸ்வலாக இந்த கார்பன் கிரெடிட்ஸை வந்து நம்மளோட க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு வேளை அதிகமாக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு காம்பன்சேஷனுக்காகவோ பீப்புள் யூஸ் டு பை. அது வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, கண்ட்ரி டு கண்ட்ரியும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ த ப்ராசஸ் ஆஃப் பையிங் அண்ட் செல்லிங் த கார்பன் கிரெடிட்ஸ் வித்தின் த கார்பன் மார்க்கெட் இஸ் கால்டு கார்பன் ட்ரேடிங். கார்பன் மார்க்கெட்னா மார்க்கெட் வந்து வேறு கார்பன் கிரெடிட்ஸை வந்து இந்த பையும் செல்லும் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். நம்ம இந்தியாவில் வந்து த இந்தியன் கார்பன் கிரெடிட் ட்ரேடிங் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ CCTSன்னு தான் சொல்லுவோம். பட் அது முன்னாடி இந்தியன் வி வில் ஹாவ் கார்பன் கிரெடிட் ட்ரேடிங் சிஸ்டம் வந்து இந்தியாவில் இருக்குது. லோ கார்பன் எக்கனாமி இருக்கிறவங்க வந்து நம்மெல்லாம் வந்து லோ கார்பன் எமிட்டிங் எக்கனாமி தான். ஸோ நம்மள்கிட்ட இருந்து பீப்புள் யூஸ் டு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தே வில் ஹாவ் அந்த மாதிரி அதிகமான கார்பன் ட்ரேடிங் கம்பெனிஸ் இருப்பாங்க இல்லையா. ஒரு கண்ட்ரி கூட வச்சுப்போமே, இப்போ யூரோப்பியன் யூனியனில் உள்ள கண்ட்ரீஸில் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் எமிட் மோர் தென் அஸ். நம்ம தான் என்ன தான் நம்ம பாப்புலேஷன்லையும் லேண்ட்ஸ்கேப்லையும் வந்து லார்ஜஸ்ட்டாக இருந்தாலும் தே டூ ஹேவ் குட்டி குட்டி நேஷன்ஸ் பாப்புலேஷன் வைஸாக இருந்தாலும் சைஸ் வைஸாக கம்மியாக இருந்தாலும் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அங்கே அதிகமாக இருக்கிறதுனால தே வில் ஹாவ் மோர் கார்பன் எமிஷன். ஸோ நம்மக்கிட்ட வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கு தே வில் ஹாவ் அ சான்சஸ். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஐ வாண்டட் டு டெல் யூ.
சஸ்டெயினபிள் ஏவியேஷன் ஃபியூவல்னால் ட்ரெடிஷ்னல் ஏவியேஷன் ஃபியூவல்ஸ்லேருந்து ஆல்டர்னேட்டிவாக கொண்டு வரது தான் வந்து இந்த சஸ்டெயினபிள் ஏவியேஷன் ஃபியூவல். ஸோ அந்த பேர்லேயே யூ மைட் நோ இதில் வந்து கண்டிப்பாக கார்பன் எமிஷன் ஆர் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ரெனியூவபிள் சோர்ஸஸான பயோஃபியூவல், ஹைட்ரஜன் அண்ட் வேஸ்ட் பேஸ்டு ஃபீட் ஸ்டாக்ஸ் அது மூலயமா வந்து மேக் பண்ணுற ஃபியூவல்ன்றது தான். அதுக்கு தான் ஒரு மிஷன் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம்னு சொல்லி நிதின் கட்கரி சார் வந்து சொல்லியிருப்பார். ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் ஷெட் யாத்ரா கேம்பெயின் வந்து February 2025 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எந்த யூனியன் மினிஸ்டர்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் சிவராஜ் சிங் சௌஹான், அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர். சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷனுக்கு ப்ரொமோட் பண்ணணுன்றதுக்காக ஒரு அவேர்னஸ் ஜென்ரேட் பண்ணணும்னு வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அண்டர் watershed development component of பிரதான் மந்திரி கிருஷி சஞ்சாய் யோஜனா 2.0. ஸோ அந்த ஸ்கீமுக்கு கீழே தான் இந்த இதை வந்து லான்ச் பண்ணி. ஸோ இந்த வாட்டர்ஷெட் யாத்ராவோட அனௌன்ஸ்மெண்ட் அப்போது வாட்டர்ஷெட் ஜன்பிகதரி பிரத்யோகிதா 2025-26 அப்படின்னு ஒன்று ஃபார் 2 இயர்ஸ்க்கும் வந்து இந்த ஒரு இனிஷியேட்டிவ் மாதிரி அண்டர் த வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட் காம்பனண்ட் ஆஃப் பிரதான் மந்திரி கிருஷி சஞ்சாய் யோஜனா 2.0 இது கீழே வந்து லான்ச் பண்ணுறாரு. அதில் என்ன சொல்கிறாரு மினிஸ்டர் அப்படின்னா, வாட்டர் ஷெட்டுக்கான வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட்டுக்கான ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அந்த ப்ராஜெக்ட்ஸில் தான் வந்து பப்ளிக் ப்ரைவேட் பீப்புள் பார்ட்னர்ஷிப்பை யூஸ் பண்ணி தே ஹாவ் பில்ட் சர்டன் இன்னோவேட்டிவ் திங்ஸ். ஸோ அதெல்லாத்தையும் ஸ்டேட் லெவலில் எவாலுவேட் பண்ணி எந்த ப்ராஜெக்டில் எக்ஸலண்ட் ரிமார்க்கபிள் ஒர்க் இருக்கோ அவங்களுக்கு அடிஷ்னலாக வந்து 20 lakh பெர் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி எவாலுவேட் பண்ணி ஹீ இஸ் கோயிங் டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா 20 lakh கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறதுக்கு அலோகேஷன் வந்து 70.80 crore வந்து ஒதுக்கியிருக்கதா சொல்லியிருக்காரு. ஸோ இது ரெண்டையும் நம்ம அந்த மாதிரி கேல்குலேஷன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா 177 ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து எவ்ரி இயர் த ப்ராஜெக்ட்ஸ் வில் பி எவாலுவேட்டட் அண்ட் த காம்படிஷன் மாதிரி இதை வந்து கொண்டு போக ட்ரை பண்ணுறாரு. ஸோ தட் எக்ஸலண்ட் வாட்டர் ஷெட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து கிடைக்குன்றதுனால ஒரு காம்படிட்டிவ் மைண்ட் செட் வரும் அப்படின்றதுக்காகவும் ஹீ அனௌன்ஸ்டு திஸ். ஆல்சோ வாட்டர் ஷெட் யாத்ராவில் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்றதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. பூமி பூஜன் லோகர்பன், வாட்டர் ஷெட் மஹோத்சவ் அண்ட் வாட்டர் ஷெட் கி பஞ்சாயத். வாட்டர் ஷெட்க்குன்னு பஞ்சாயத், ஸோ சம்ரதம் அண்ட் பூமி ஜல்பிச் அப்படின்னு அவார்ட் ரெகக்னிஷன்ஸும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு 60 to 90 days நடக்கக்கூடிய ஒரு 60 to 90 daysக்கு வந்து 805 ப்ராஜெக்ட்ஸ், 6,000+ கிராம் பஞ்சாயத்ஸ், 13,000+ வில்லேஜஸ் இன் 26 states and 2 union territoriesல நடக்க போகிறதா சொல்லியிருக்காரு. லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இது இங்கேயும் இருந்துச்சு. லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆன் வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட் வந்து நம்மளோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேண்ட் ரிசோர்ஸஸ் வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்கும். இதை வந்து மை பாரத் போர்ட்டலோட லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் எந்த மாதிரியான வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட் வந்து ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேஷன் வில் பி இஷ்யூட் டு த பார்ட்டிசிபென்ட்ஸ். யூத்துக்கு வந்து சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ மெகா ஈவெண்ட் ஆன் வாட்டர் ஷெட் யாத்ரா அதுவும் வந்து நம்மளோட மை பாரத் போர்ட்டலில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. youths across all over the country will be helping and mobilizing volunteers மாதிரி. சம்ரதன் அப்படின்றது மாதிரி they are going to act. அந்த சம்ரதன்னா என்ன நீங்கள் கொடுத்துருப்பாங்க, வாலண்டரி லேபர் கான்ட்ரிபியூஷன் பை இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் ஃபார் பப்ளிக் சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இந்த வாட்டர் ஷெட் யாத்ராக்காக சம்ரதன் மாதிரி யூத்தை வந்து கூப்பிடுறாரு. வாட்டர் ஷெட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் அவேர்னஸ் சேர்க்கணுன்றதுக்காக. ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிலட் ரிசர்ச் ஃபெசிலிட்டி வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபிலட் ரிசர்ச் ஃபெசிலிட்டி எங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் ஃபரிதாபாத். ஸோ யூஸ்வலாக இந்த ஃபெலட்ன்றது இந்த அனிமல் தான். ஸோ இட் இஸ் நாட் நேட்டிவ் டு அவர் கண்ட்ரி, பட் இது இருக்கிறதுக்கான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. லைக் அருணாச்சல் பிரதேஷ், மேகாலயா, நாகாலாந்து, வெஸ்ட் பெங்கால், திரிபுரா மாதிரியான இடங்களில் இந்த ஸ்பீஷீஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இல்லை மியூசியம்ஸ்லேயும் ஹண்டிங் ட்ராஃபீஸ் அண்ட் ரோட் கில்ஸ்லலாம் வந்து இது இருந்ததுக்கான சாட்சிகள் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்தியா ஸ்ட்ரென்தன்ஸ் பயோமெடிக்கல் ரிசர்ச் வித் ஃபர்ஸ்ட் ஃபெலட் ரிசர்ச் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பயோமெடிக்கல் ரிசர்ச்சுக்கு ஏன் இதை யூஸ் பண்ணுறாங்கன்னா, இட் இஸ் மோஸ்ட் லைக் அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரேட் மாதிரி, ஆர் நம்ம ஐசேஜில் வர அந்த 2
அனிமல்ஸ் மாதிரி இருக்கலாம். இது வந்து யூஸ்வலாக ஹியூமன் டிசீசஸை ஸ்டடி பண்ணுறதுக்கு இந்த ஃபெரட்ஸை வந்து பயோமெடிக்கல் ரிசர்ச்சஸில் யூஸ் பண்ணுவாங்களாம். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்க அந்த ஃபிசியாலஜி, அனட்டாமி, மெட்டபாலிசம் இது எல்லாமே வந்து நம்மளுக்கும் இதுக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஸோ மெனி ஹியூமன் பேத்தோஜன்ஸ் வந்து சசப்டபிளாக இருக்குது, இதோட மோஸ்ட்லி ஈக்குவலாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தே ஆர் யூஸிங் ஃபெரட் அஸ் இன் பயோமெடிக்கல் ரிசர்ச். ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இஸ் இன் ஃபரிதாபாத். ஸோ டிரான்சிஷன் ஹெல்த் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபரிதாபாத்தில் தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட டைரக்டர் ஜெனரல் ராஜேஷ் கோகலே, பயோடெக்னாலஜி ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் கவுன்சில் அவர் தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருப்பார். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபெரட்ஸ் இன் ரிசர்ச் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் ஸ்டடீஸ்க்கு யூஸ்வலாக ஃபெரட்ஸ் ஆர் வைட்லி யூஸ்ட். ஹியூமனுக்கும் இதுக்கும் உள்ள சிமிலாரிட்டிஸ்னால வைரஸ் சசப்டபிலிட்டி நம்மளுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால த டெவலப்மெண்ட் ஆஃப் வேக்சின்ஸ், ட்ரீட்மெண்ட் இன் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் இதெல்லாம் வந்து நம்ம இனிமேல் நல்லா பண்ணலாம். கர்ப்பிணி திருஷ்டி டேட்டா ரெபாசிட்டரி, இந்த ஒரு டேட்டா ரெபாசிட்டரி எதுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 12,000 ப்ரெக்னென்ட் உமன், நியூ பார்ன்ஸ் அண்ட் போஸ்ட் பார்ட்டம் மதர்ஸ் எல்லாரையுமே வந்து கிளினிக்கலாக டெஸ்ட் பண்ணி அவங்களோட கிளினிக்கல் டேட்டா, இமேஜஸ் அண்ட் பயோஸ்பம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு டேட்டாவாக மாற்றி ஒரு ரெபாசிட்டரி நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஒரு கலெக்ஷன் மாதிரி சவுத் இந்தியாவோட லார்ஜஸ்ட் மேட்டர்னல் ஹெல்த் டேட்டா பேஸாக வந்து இது இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்னி அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதுவே வந்து ஒரு மேட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த்துக்கு ரிலேட்டான ஒரு ப்ரோக்ராமாக வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ரீ டேர்ம் பர்த்ஸ் அதெல்லாம் வந்து சர்டன் டூல்ஸ் வச்சு ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து கொலாபரேட் பண்ணி இன்டர் டிசிப்ளினரி ப்ரோக்ராமாக இதை லான்ச் பண்ணாங்க. இதை லெட் பண்ணுறதே வந்து இவங்க தான், லைக் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த THSTI ட்ரான்ஸ்லேஷன் ஹெல்த் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட் தான் வந்து லீட் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அடல் ஜெய் அனுஷாதன் பயோடெக் மிஷன், நேஷ்னல் ரெலவெண்ட் டெக்னாலஜி இனோவேஷன் கீழே இதுவும் வந்து வரும். கர்ப்பிணி அப்படின்றது தான் வந்து இதோட ஃபுல் நேம் இங்கே இருக்குது, கர்ப்பிணி அப்படின்றது, பட் அதை அப்படி டேர்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அ ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி தான் வந்து இதை ரன் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் த திங். இது யூஸ்வலாக இதற்கான இதே கர்ப்பிணியில் GA2 அப்படின்னு ஒன்று வந்து லான்ச் பண்ணாங்க. இதே THSTIயும் IIT மெட்ராஸும் சேர்ந்து இந்த GA2 அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணாங்க. MCA 21V3 பிளாட்ஃபார்மில் வந்து எவ்வளோ ஃபார்ம் சப்மிட் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் April 1 to January 2025னு கேட்டிருக்காங்க. ஸோ 53.08 lakh ஃபார்ம்ஸ் வந்து ஃபைல் ஆயிருக்கு. வாட் இஸ் திஸ் MCA 21V3 அப்படின்னா ஒரு வெப் பேஸ்டு பிளாட்ஃபார்ம், மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸால் க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம். இதில் வந்து யூசர்ஸ் வந்து அவங்களோட ஃபார்ம்ஸ் ஃபைல் பண்ணலாம், அப்ளிகேஷன்ஸ் ட்ராக் பண்ணலாம், கம்பெனி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பிஸ்னஸை ஈஸியாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம். நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் கீழே இருக்கிறதுனாலே பிஸ்னஸ் ரிலேட்டட் தானே. ஸோ இதை வந்து ஃபேஸ்டு மேனரில் ரோல் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி LLP மாடியூல் மூலியமாக 2022 லான்ச் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மிஷன் மோட் கவர்னன்ஸ் ப்ராஜெக்ட் அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியானா அது இதுதான் MCA 21 அப்படின்னு. இது வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், டேட்டா எக்ஸ்சேஞ்ச், ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இப்போ வந்து இவ்வளோ ஃபார்ம்ஸ் வந்து ஃபைலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான புது புது விஷயங்கள் லைக் ஸ்கீம்ஸ், ரொம்ப பாப்புலர் இல்லாத ஸ்கீம்ஸை பற்றின நியூஸஸ் இந்த டைமில் வரும். அண்டில் வாட் டு சே பார்லிமெண்ட்ரி 2 செஷன் இருக்குது. 2 முடிகிற வரையும் நிறையா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க மினிஸ்டர்ஸ். அதுக்கு ஆன்சர் பண்ணுற விதமாக எல்லா ஸ்கீமும் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன மாதிரியான ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத வந்து ஆன்சர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான புது புது ஸ்கீம்ஸோட நேம்ஸ் எல்லாம் வந்து யூ கேன் சி இன் பிஐபியில் போய் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி மல்டிபிள் திங்ஸ். ஸோ நேஷ்னல் கவர்னன்ஸ் பிளான் இன் 2006 வந்து நியூஸ் வந்து IEPFA ACCA இவங்க 2 பேரும் வந்து ஒரு MOU ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் லிட்ரஸியை ஸ்கூல் சில்ட்ரனுக்கே கொண்டு போய் கொடுக்கணும், எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் கொடுக்கணுன்றதுக்காக. ஸோ இவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணுறதுக்கே
ரீசனே அதான். இன்வெஸ்டர்ஸ் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி தான் IEPFA, ஸ்ட்ராட்டஜிக் எஜுகேஷனல் ப்ரொஃபஷனல் பிரைவேட் லிமிடெட், விச் இஸ் அ சப்சிடியரி ஆஃப் அசோசியேஷன் ஆஃப் சார்ட்டர்ட் சர்டிஃபைட் அக்கௌண்டன்ட்ஸ் ACCA. ஸோ இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் பண்ணி டிஜிட்டல் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸி ரிலேட்டடாக ஸ்கூல் சில்ட்ரனுக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க. ஸ்கூல்ஸை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, எஸ்பெஷலி ரூரல் ஏரியாஸ். இது வந்து பைலட் ப்ராஜெக்டாக தான் லான்ச் பண்ணுறாங்க. ஃபினான்ஷியல் லிட்ரஸி கண்டென்ட்டை வந்து டெய்லர் மேட் ஃபார் யங்கர் ஆடியன்ஸ்க்காக கொண்டு போய் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்லேயே வந்து தே ஷுட் ஹேவ் ஃபினான்ஷியல் லிட்ரஸி. ஸோ வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் ஸ்கூலில் சொல்லித்தரதில்லைன்ற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறையா 90s கிட்ஸ் சொல்கிறதுனால தே ஆர் இன்ட்ரடியூசிங் திஸ். ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு டீச் பண்ணுவாங்க அண்ட் தென் தே வில் எஃபெக்டிவ்லி இம்ப்ளிமெண்ட் இட் டு த சில்ட்ரன் டூ. ஸோ இன்வெஸ்டர்ஸ் எஜுகேஷன் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனி. ஃபினான்ஷியல் லிட்ரஸியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இன்வெஸ்டர்ஸ் எஜுகேஷன், இன்வெஸ்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது. தென் திஸ் அக்கௌண்டன்ட் அசோசியேஷன் ஆஃப் சார்ட்டர்ட் சர்டிஃபைட் அக்கௌண்டன்ட்ஸ்க்கான குளோபல் ப்ரொஃபஷனல் பாடி வந்து ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் எஜுகேஷனுக்காக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரிலேட்டட் டு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஃபினான்ஸ் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ்க்கு வந்து தே வில் ஹெல்ப். ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் மூலிமா தே ஆர் கோயிங் டு கெட் யூஸ் ஆஃப் இட். ஸோ ரிவிஷன் இஸ் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டேஷன் விச் இஸ் ஆன் February 6. NPCI ATM இன்டர்சேஞ்ச் ஃபீஸை வந்து உயர்த்திருக்காங்க. RBI வந்து 98% ஆஃப் த 2000 rupees நோட்ஸை நாங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டோம், ஐ மீன் பப்ளிக் சர்க்குலேஷன்லேருந்து வித்ட்ரா பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. சவுத் இந்தியன் பேங்க் வந்து 2 ஸ்பெஷலைஸ்டு ஸ்டார்ட் அப் கரண்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஆண்டர்பிரினர்ஸ்க்காக. IOB PCAFல ஜாயின் பண்ணியிருக்காங்க. 60% ஆஃப் த வேர்ல்டு 60% வந்து சர்ஜ் இருந்திருக்கு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்தியாவில் லாஸ்ட் இயர். கோபால் விட்டால் ஆக்டிங் சேராக வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு GSMA போர்டில். இஸ்ரோ வந்து ஃபீஸ்ட் 2025 அது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சைனாவோட சன் ரிலேட்டடான ஒரு நியூஸும் இருக்குது. இந்தியன் ஆர்மி வந்து ஃபார்ட் வில்லியம்ஸ்ன்ற பேரை விஜய் துர்கா மாற்றிட்டாங்க. GMRA ஏர்போர்ட் UNGCயில் இப்போது ஜாயின் பண்ணியிருக்காங்க. துபாய் வந்து குளோபல் ஜஸ்டிஸ் லவ் அண்ட் பீஸ் சம்மிட்டை வந்து ஏப்ரலில் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. சதர்ன் ஹெமிஸ்பியர்லேயே உள்ள லார்ஜஸ்ட் ஹிந்து டெம்பிள் வாஸ் ஓப்பன்ட் இன் ஜோஹானஸ்பர்க், சவுத் ஆஃப்ரிக்கா. மேட் இன் இந்தியா ஜிம்னி 5 டோர் வந்து ஜப்பானில் ஜிம்னி நோமேடுன்னு லான்ச் ஆகிருக்கு. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து சந்திராயன் சே சனவ் தக் அப்படின்னு ஒரு கேம்பெயின் லான்ச் பண்ணியிருக்காங்க. கார்ப்பரேட் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து கார்பன் மார்க்கெட் அசோசியேஷன் வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஒரு MOU. தென் வாட்டர்ஷெட் யாத்ரா லான்ச் பண்ணியிருக்காங்க. தென் ஃபர்ஸ்ட் ஃபெரட் ரிசர்ச் ஃபெசிலிட்டி வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. MCA 21 சோஃபார் ஃபார்ம் ஃபைலிங் எவ்வளோ இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் சில்ட்ரனுக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸிக்காக 2 பேர் வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட் ஃபார் டுடே. எஸ்டர்டேஸோட கொஸ்டின் என்னென்ன அப்படின்றதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் இஸ் ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டி வந்து செகண்டரி ஸ்கூல்ஸ்க்கும் ப்ரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸ்க்கும் வந்து கொடுக்கறதுக்கு பாரத் நெட் கிட்ட வந்து ஒரு பாரத் நெட் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி ஆஃப் பாரத் நெட் யாருன்னு கேட்டேன். ஸோ ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் மூலயமா தே வில் பாரத் ப்ராட்பேண்ட் நெட்வொர்க் லிமிடெட், ஸோ BBNL கிட்ட தான் வந்து அந்த ஒரு அப்ரூவல் இருக்குது. தென் IITs 2000 ஸோ ஃபார் 23 IITஸாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்தியாவில். அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. 2014 5 IITs வந்து புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்பெஷலாக எந்த IITயில் ஹாஸ்டல்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா IIT பாட்னாவில் தான். ஸோ நெக்ஸ்ட் அந்த தேர்ட் கொஸ்டின் என்னென்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் 2 என்ன சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டிருந்தேன். விச் இஸ் 2 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்னென்னா நேஷ்னல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஸ்கில்லிங். இது வந்து 5 நேஷ்னல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஸ்கில்லிங் வந்து நம்மளை ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து உருவாக்க போகிறோம். ஃபார் கரிக்குலம் டிசைன், ட்ரைனிங் ஆஃப் ட்ரெயினர்ஸ், ஸ்கில் சர்டிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க் அண்ட் பீரியாடிக் ரிவ்யூஸ் வந்து இது மூலயமா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்னென்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் ஏஐயோட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். இது வரையும் ஏஐக்கு ரிலேட்டடான சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் 3 இருக்குது. அக்ரி ஹெல்த் அண்ட் சஸ்டைனபிள் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட 4th ஒன்னா இப்போது எஜுகேஷனுக்கான AI ரிலேட்டட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸும் வந்து க்ரியேட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 4th ஒன் என்ன இருந்துச்சுன்னா
how many டே கேர் சென்டர்ஸ் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் திஸ் ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த நான் கேட்டிருந்தேன் திஸ் ஃபினான்ஷியல் இயரில் 200 டேட்டா சென்டர்ஸ் வந்து டே கேர் சென்டர்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம். ஆல்சோ ஆல் டிஸ்ட்ரிக்ஸில் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ் டே கேர் சென்டர்ஸ் இன் ஆல் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் உருவாக்கப்படும்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. தென் இது வந்து இதோட வந்து நம்மளோட அந்த எம்எஸ்எம்இ அப்படின்ற செகண்ட் என்ஜின் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த ஃபைனல் கொஸ்டின் இஸ் அபவுட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ தேர்ட் என்ஜின் ஆஃப் அவர் பட்ஜெட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் 3 டிஃப்ரெண்ட் சப்டிவிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். தட் இஸ் 3 டிவிஷன்ஸ் என்னென்னா பீப்புள், எக்கனாமி அண்ட் இன்னோவேஷன். ஸோ இது 3 தான் வந்து அந்த 3 விஷயங்கள். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஃபார் ஆன்சர்ஸ் ஃபார் த லாஸ்ட் கொஸ்டின். இன்னைக்கான கொஸ்டின்ஸ் என்னென்னா